காலையில் எழுந்தோடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ரோஸ் செடி நிறைய பூ பூத்துருந்ததுங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள வாழை மரத்தில் புதுசாக வாழைத்தார் போட்டிருந்தது. நம்ம புதுசாக சீதா மரக்கன்று நட்டுருக்கோம். ஏன்னா அந்த பப்பாளி செடி வாடின மாதிரி ஆயிடுச்சு. வாசை கொட்டி கோலம் போட்டு சாமி கும்பிட்டு போய் பால் காய்ச்சியாச்சு. நீங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு டீ எடுத்துகிட்டு நிலனுக்குட்டியும் எழுந்துட்டான். அவனுக்கு பாலாத்தி கொடுத்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான். டிஃபனுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சட்னி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு விதவிதமாக தோசை ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் கேரட் தோசையும் சட்னியும் போட்டு கொடுத்து சாப்பிட்டு அந்த காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு சுண்டல் எடுத்து வேக வச்சுட்டு அடுத்து மசாலா ரெடி பண்ணி அதுவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ குழம்ப தாளித்து விட்டு புளியும் மசாலாவும் ஊற்றிட்டேன். அது ஒரு அடுப்பில் இருக்குது. அடுத்து பொரியலுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம கார்டனில் பொரிச்ச வெந்தயக்கீரை இருந்தது. அதை தாளித்து விட்டு கடைசியில் உப்பு தேங்காய் பூ நிறையா போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரை பொரியல். ஃபேஸ் பேக் எதாவது போடலான்னு எலுமிச்சை தூள் பொடியும் பன்னீர் கலந்து போட்டாச்சு. சாயந்தரம் தீபம் போட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு முக்கியமான அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோங்க. அருள்வாவி சுப்பிரமணியர் கோவில் தான். இந்த கோயிலோட வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். நன்றி.